ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பட் வெரி சிம்பிள் ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு யோசித்தேன். இதை நாங்கள் செல்லமாக இடியாப்பம் குஸ்கா அப்படின்னு கூப்பிடுவோம். என்னது இடியாப்பம் குஸ்காவா? ஆமாங்க, இடியாப்பம் குஸ்காவே தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் மேக்கிங் ப்ராசஸ். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் சீசனிங்க்கு பட்டை, இலை, கிராம்பு இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஆனியன், க்ரீன் சில்லி, அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண டொமேட்டோஸ் இன்னும் கொஞ்சம் கூட வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க அந்த தக்காளி வதங்கிறதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இது இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சம் புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ரெஷ் புதினா பார்க்கவே அழகாக இருக்குல்ல? ஆமாம், அப்படி தான் இருந்தது. கொஞ்சம் இப்படி ஒரு கிளறு அப்படி ஒரு கிளறு அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம இப்போது டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா ஆப்ஷனல் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஒரு ஃபுல் கரண்டி கர்டு, புளிப்பு பிடிக்கும்னா இன்னொரு ஒரு ஹாஃப் கரண்டி கூட ஆட் பண்ணிக்கலாம். செம்ம டேங்கி டேஸ்ட் கொடுக்கும் அது. இது கூட வருது நம்மளோட மெயின் ஐட்டம் 2 full spoons ஆஃப் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். முடிஞ்சதா? தோ சாப்பிட்றதுக்கு எல்லோரும் ரெடி ஆகிட்ருக்காங்க. கடைக்கடன்னு அதுக்குள்ளே ஃபினிஷ் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் அதெல்லாம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இன்ஸ்டன்ட் ரைஸ் வெர்மிசெல்லியை எடுத்து அப்படியே உதிரி உதிரியாக அதில் உதுத்து விட்டு இப்படிக்கா ஒரு பெரட்டு அப்படிக்கா ஒரு பெரட்டு. ஐயோ, சான்ஸே இல்லைங்க. ஐ ஜஸ்ட் கான்ட் வெயிட் டு ஈட். இது கூட கர்ட் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சிப்ஸ் கூட வச்சு சாப்பிடுவேன் நான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நம்மளோட சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இல்லை சிக்கன் எது வச்சு வேணால் பண்ணலாம். ஹாப்பி ஈட்டிங். பை பாய்.